உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் உன் அடைக்கலமே, உன் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், உன் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம், உன் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 10ஆம் அதிகாரம் 37 முதல் முடிவு வரை. என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவர். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவர். இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுவதேன் என்றார் என்பதே
எங்கள் மகிமையின் ராஜாவே, உமது ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட எங்கள் எல்லோரையும் கட்டிட தொழிலாளர்களாக நியமித்திருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. உமது ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட அதில் வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் சிலுவையை நாங்கள் சுமந்து கொண்டு உண்மை பின்பற்ற எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்க சிந்திக்கும் பொழுது அடியனை மூடி மறைத்து நீரில் முழுமையாக வெளிப்பட்டு உம்முடைய சத்தியத்தை வெளிப்படுத்தி கேட்கின்ற சத்தியத்தை நாங்கள் வாழ்ந்து காட்ட ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. இறை அரசுக்காக இன்னல்களை ஏற்றல், இறை அரசுக்காக நெருக்கடிகளை ஏற்றல் என்ற செம்பொருளிலே தியானிக்க நம்மை நமது தாய் திருச்சபை அழைக்கின்றது. Taking risk for the reign of God. இறை அரசு என்று சொல்லும் பொழுது நாம் சற்று சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை இந்த நாட்களிலே ஏற்படுகின்றது. ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான அரசுகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவருடைய சீஷர்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்த பொழுது யோவான் அவருடைய சீடர்களுக்கு ஜெபித்து கற்றுக் கொடுப்பது போல எங்களுக்கும் கற்றுக்கொள்ளும் என்று அவர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே முதல் வரியிலேயே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம், கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே வருவதாக, ஸ்தாபிக்கப்படுவதாக என்று வேண்டுங்கள் என்ற உலகிலே அப்போஸ்தலர்களுக்கு கடவுளுடைய ராஜ்யம் இந்த உலகிலே ஸ்தாபிக்கப்பட, நிறுவப்பட எல்லோரும் ஜெபியுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சீடர்களின் மூலமாக இன்று நாமும் அதே ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். இறை அரசு, இறை அரசு என்று சொல்லும் பொழுது இறைவனுடைய ஆட்சி நிகழும் காலம், இறைவனுடைய ஆட்சி நிகழும் காலம், அந்த ஆட்சியின் காலம், அந்த இறை அரசின் காலம் விரைவில் வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நல்ல நாளிலே அந்த இறையரசு இந்த உலகிலே நிறுவப்படுவதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாழ்க்கையிலே எண்ணி முடியாத துன்பங்களை ஏற்று அந்த ராஜ்யத்தை நிறுவி இருக்கின்றார். இந்த சொர்க்க ராஜ்யம் இறை அரசு என்று சொல்ல போனால் கடவுளின் ஆட்சிக்குரிய காலம். இப்போ யாராவது படிக்கலாம், மத்தேயு 7:21 படிக்கலாம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை, அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தரின் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கர்த்தாவே கர்த்தாவே சொல்றதை விட என் விண்ணக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுபவர்களே விண்ணரசுக்கு உரியவர்கள். அதுக்கு மேல எல்லாத்துக்கும் மேல பெரிய ஒரு உச்சகட்டமாக யாரெல்லாம் சொர்க்க ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று சொல்லும் பொழுது சிறு குழந்தைகளை முன்னாலே கொண்டு வந்து சொர்க்க ராஜ்யம் இப்படிப்பட்டவருடையது, இவர்களுடையது என்று அன்று அவர்கள் தாய் தந்தைக்கு முன்பாக சீடர்களுக்கு முன்பாக அந்த சொர்க்க ராஜ்யத்துக்கு உரியவர்கள் இவர்களே
சிறார்களை அழைக்கின்றார். இன்று கூட நாம் வாசிக்கின்ற சுவிசேஷ வேத பாடத்திலே இச்சிறார்கள் என்று சொல்லுகின்றார். 42வது வசனம் படிங்க. இச்சிறியோருள் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகா என உறுதியாக சொல்கிறேன். சிறுவர்களை முன் அழைத்து அவர்களுடையது இந்த சொர்க்கராஜ்யம் என்று சொல்லுகின்றவர் தான் அழைத்திருக்கின்ற சீடர்களையும் அவருக்கு முன்பாக சிறார்கள் என்று அழைக்கின்றார். சிறார்களாக சிறார்களுடைய எண்ணத்தோடு சிந்தனையோடு ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அதற்காக உழைக்க, அதற்காக பாடுபட தங்களை அர்ப்பணித்தவர்கள். சொர்க்க ராஜ்யம் இப்பொழுது எத்தனையோ வகையான ராஜ்யங்கள் இருக்கின்றன. இப்பொழுது நம்முடைய தேசத்திலேயே எப்படிப்பட்ட ராஜ்யம் வளர வேண்டும் என்று தேசமே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து மாறி நாம் எல்லோரும் ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகில் நிறுவப்பட உழைக்க வேண்டும். அந்த உழைப்பிலே ஆண்டவர் இயேசுவை சொல்லியிருக்கிறார். 16 யோவான் எழுதிய நற்செய்தியிலே 16வது அதிகாரம் 33வது வசனம். எல்லாரும் தெரிஞ்சு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னிடத்தில் சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உபத்திரவம் உண்டு. சொர்க்க ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் பாதையில அநேக உபத்திரவங்கள் உண்டு. அந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவருடைய ராஜ்யம் நிறுவப்பட உங்களையே அர்ப்பணித்து வேலை செய்யுங்கள் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆதி காலத்திலிருந்து சொல்ல போனால் கடவுள் ராஜ்யம் என்பதை ஆபிரகாமிய சமயம் என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டு கால யூத சமயம். அடுத்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு உருவானது திருச்சபை. இந்த யூத சாம்ராஜ்யமும் கிறிஸ்தவ சமயமும் எதிர்நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருப்பது சொர்க்க ராஜ்யம் நிறுவப்பட. சொர்க்க ராஜ்யம் நிறுவப்பட என்பதை நாம் எல்லோருக்கும் ஆணையாக வேலையாக கொடுக்கின்ற ஆண்டவர் என்று அதை நிறுவும் அதை உறுதிப்படுத்தும் வழியிலே எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்கின்றன. அந்த கஷ்டங்களை நாம் பெரிதென கருதாமல், இயேசுவை தன்னுடைய உயிரையும் பெரிதென கருதாமல், சிலுவை மரணத்தை கூட பெரிதென கருதாமல், அவர் கொண்டு வந்த சமாதானம், உலகிற்கென்று கொண்டு வந்த சமாதானத்தின் ஆட்சி, இறை அரசு நிறுவப்பட அவர் தன்னை அர்ப்பணித்தது போல நம்மையும் அழைக்கின்றார். லூக்கா எழுதிய செய்தியில 13வது அதிகாரம் 31 முதல் 33 முடியும். அவரிடம் வந்து நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும், அதற்கு அவர் அந்த நரிக்கு சொல்லுங்கள். அரசராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இறைவனுக்கு முன்பாக நீதி எனப்படுவதை தெளிவாக, உறுதியாக, தைரியமாக சொல்லுங்கள் என்று
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஏரோதின் கட்டளைக்கு ஏரோது உம்மை கொல்வதற்கு காத்திருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார் என்று கேட்ட பொழுது, நான் செய்ய வேண்டிய வேலையை, சொர்க்க ராஜ்யத்தை நிறுவ வேண்டிய வேலையை நிறைவு செய்து முடிப்பேன், 3ஆம் நாள் நான் மரித்து உயிர் தழுவேன் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் இந்த 3 நாட்களும் அவருடைய ஊழிய நாட்களை குறிக்கின்றது. அந்த நாட்களிலே நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து முடித்து பிறகுதான் இங்கிருந்து செல்வேன் என்பதை அந்த நிலைக்கு சென்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் ஏரோது ராஜாவை நரி என்று சொல்லுவது இன்றும் நமக்கு கொடுக்கின்ற ஒரு தைரியம். யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் உனக்கு உன்னுடைய சொர்க்க ராஜ்ய கட்டிட தொழிலாளியாக நீர் வேலை செய்து கொண்டிருக்கிற நாட்களிலே உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவதற்கு எதிராக யார் வந்தாலும் அவனுக்கு எதிர்த்து நெல் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். கட்டி எழுப்பப்பட வேண்டியது நீதியின் அரசாங்கம். அநீதி நாட்களிலே, இந்த உலக நாட்கள் என்று சொல்ல போனால், இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னா முழுமையாக வாசிக்கணும். அந்த சங்கீதம் முழுவதும் இந்த உலகிலே மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் படிக்கல. 2-3 வசனங்கள். பொய் பேசுகிறார்கள், இருமனதாய் பேசுகிறார்கள், இச்சகம் பேசுகின்ற எல்லா உதவிகளையும், பெருமையை பேசுகின்ற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவீராக என்று ஜெபிக்கின்றார். ஏனெனில் இந்த உலகம் இன்றைக்கு சொல்ல போனாலும் அந்த நிலையில் இருக்கின்ற உலகம், அந்த நிலையிலே பொய் பேசுகின்ற உலகம், இச்சகம் பேசுகின்ற உலகம், தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளுகின்ற உலகம், தான் எதிர்பார்க்கின்றது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற இந்த உலகிலே ஆண்டவருடைய ராஜ்யம் நிறுவப்பட வேண்டும் என்று சொல்ல போனால் வருகின்ற துன்பங்கள் அநேகம். அந்த துன்பங்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க கடவுளும் நம்மை அர்ப்பணித்து அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட தன்னை அர்ப்பணிக்க நம்மை அழைக்கின்றார். ஆம்பியமான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இறை அரசு உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஒரு சில வசனங்கள் இருக்கின்றன. ஆனால் நிறைய வசனங்கள் இருக்கின்றன. ஒன்று படிக்கலாம். யோபு 25வது அதிகாரம் 2வது வசனம் படிக்கலாம். அவர் தமது சமாதானத்தை உண்டாக்குகிறார். அதிகாரமும் படிங்க. அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவரது ஆட்சியிலே அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். சங்கீதம் 22:27. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ராஜ்யம் கர்த்தருடையது. இந்த உலகத்திலே யாரெல்லாம் எப்படிப்பட்ட ராஜ்யங்களை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டாலும் அவர்களோடு அவருடைய ராஜ்யம் ஒழித்து போகும். ஆண்டவருடைய ராஜ்யமோ நிலைத்து நிற்கும். தானியேல் புத்தகத்தில் 2வது அதிகாரம் 44வது வசனம் படிக்கல. தானியேல் 2வது அதிகாரம் 44வது வசனம். பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் அரசன் கண்ட கனவை தானியேல் விளக்கி சொல்லும் பொழுது, ராஜா உறுதியாக சொல்லுகின்ற ஆண்டவருடைய ராஜ்யம் நிறுவப்படும், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் ராஜ்யம் சொர்க்க ராஜ்யம். அந்த சொர்க்க ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த சொர்க்க ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்கு கட்டி எழுப்பப்பட வேண்டிய வழியிலே உபத்திரவம் உண்டு. உலகத்திலே
உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இருந்தாலும் உத்தமமாக நீ செயல்படு. அந்த உத்தம வழியிலே நீ சந்திக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் அவை எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உலகத்தை ஜெயித்தது போல நீயும் உலகத்தை ஜெயித்து ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும் என்று ஆண்டவர் நம்ம எல்லோரையும் அழைக்கின்றார். ஆப்பியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட ராஜ்யத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படிப்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகின்றோமா அல்லது வேறு யாருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பப்படுவதற்காக ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்காவது இரண்டாவது சங்கீதத்தில் சொல்லப்படுவது போல இப்படியும் அப்படியுமாக எப்படியெல்லாம் வாழலாம் நாம் வாழுகின்ற வழியிலே கடவுள் நம்மை பாதுகாப்பார் என்று வாழ்வதல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் மார்க் எழுதின செய்தியிலே 1:15 சொர்க்கராஜ்யம் படிங்க. மார்க் 1:15 காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்புங்கள். சொர்க்கராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. சொர்க்கராஜ்யம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? வந்துருச்சா? ஆண்டவர் ஏசாமி என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஏசாமி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? சொர்க்கராஜ்யம் இருக்கு. ஆண்டவர் ஏசாமி இருக்கும் இடத்திலே சொர்க்கராஜ்யம் இருக்கின்றது. ஆண்டவர் ஏசாமி எங்கே இருக்கிறாருன்னு ஆண்டவர் ஏசாமி சொல்லியிருக்காரு. எங்க இருக்கிறார் சொல்லுங்க. இருதயத்திலையா? உங்க இருதயத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடி ஜெபிக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியிலே நானும் இருக்கிறேன். இங்க நிறைய பேர் கூடியிருக்கிறோம். நம்ம மத்தியில் ஆண்டவர் இயேசு இருக்கிறாரா? இருக்கணும். எங்கே அவருடைய பெயரால் 2-3 பேர் கூடி ஜெபிக்கின்றார்கள் அவர்கள் மத்தியிலே நானும் இருக்கிறேன், அவர்கள் கேட்பது அவர்களுக்கு கிடைக்கும் என்று உறுதி சொல்லுகின்ற ஆண்டவர். நாம் எல்லோரும் இங்கே எத்தனையோ பேர் இந்த கொரோனாவுக்கு எதிராக கூட இங்கே கூடி இருக்கின்றோம். நாம் ஆண்டவர் பெயரா ஆண்டவரை ஆராதிக்க நான் செல்லுகின்றேன். வழியிலே என்ன வந்தாலும் என்னை எதுவும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு வந்து நாம் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அழைத்து அமர்த்தி இருக்கின்றார். நிச்சயமாக நமது மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். இந்த சொர்க்க ராஜ்யத்திலே இந்த இடத்திலே தீமைகளுக்கு இடம் இருக்கலாமா? பொய் சாட்சிகளுக்கு இடம் இருக்கலாமா? மற்றவர்களை காட்டி பேசுவதில் நமக்கு ஆர்வம் உண்டாகலாமா? இவைகளெல்லாம் 12வது சங்கீதத்திலே மனிதன் எப்படிப்பட்டவனாக இந்த உலகத்திலே இந்த நாட்களில் இருக்கின்றான் என்பதை சொல்லுகின்ற சங்கீதம். அந்த சங்கீதத்தில் வாசிக்க கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மில் இருக்கின்றதா இல்லையா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியது. அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நயவஞ்சமாக பேசுவதை பெரிதாக சொல்லப்படுகின்றது. இனிய வார்த்தைகளை பேசி கொடுமையை உருவாக்குவது, இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் நம்முடைய திருச்சபைகளில் கூட இருக்கின்றது. எங்கே 2-3 பேர் இருக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நானும் இருக்கின்றேன் என்று ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூடுகின்றவர்கள் கூட அவர்கள் மத்தியிலும் எத்தனையோ விதமான வித்தியாசமான அரசுகளை நிறுவ முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வித்தியாசமான அரசுகளை நிறுவ முயற்சிக்கும் அவர்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய ராஜ்யம் நிறுவப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் இயேசுவை நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு கேட்கிற முக்கியமான நம்மிடம் எதிர்பார்ப்பது. ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாம் அவருக்காக நம்முடைய அன்றாட சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு வாசித்திருக்க வேண்டிய வேத பாடங்கள் என்று சொல்ல போனால் எஸ்தர் புத்தகத்திலே 8வது அதிகாரம் 1 முதல் 17 வரை உள்ள வசனங்களும், சங்கீதம் 12, பிலிப்பியர்கள் நிருபத்திலே என்று நாம் வாசிக்க கேட்டோம். 2வது அதிகாரத்திலே 25 முதல் 30 வரை உள்ள வசனங்களும், சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு 10வது அதிகாரம் 37 முதல் 42 வரை வாசிக்க கேட்டோம். இந்த 4 வேத பாடங்களையும்
கொடுத்து இந்த 4 வேத பாடங்களில் வருகின்ற நீதி நியாயம் நிலைநிறுத்தப்பட வேண்டும். எஸ்தர் புத்தகத்தில் எஸ்தரை பற்றி நாம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அரசி எஸ்தர், அவருடைய மக்கள், யூத மக்கள் எல்லோரும் ஆமானால் கொல்லப்பட இருக்கின்றார்கள் என்பதை அறிந்த அரசி அரசருக்கு முன்பாக செல்லுவது தகுதியில்லாத நிலை இருந்தால் அவர் கொன்று போடுவார் என்று கூட தெரிந்து அரசனிடம் சென்று என் மக்களுக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கின்றேன், வேண்ட வந்திருக்கின்றேன் என்று உமது மனதிலே எனக்கு இரக்கம் உண்டாவதாக என்று கெஞ்சி கேட்டு ஜெபித்து அவருடைய மக்கள் எல்லோரையும் பாதுகாக்கின்றார். அரசி எஸ்தர் அங்கே முன்வரவில்லை என்றால் அந்த நாட்களிலே இருந்த யூதர்கள் அத்தனை பேரும் அழித்து போயிருப்பார்கள். அவர்களை அத்தனை பேரையும் காப்பாற்ற தன்னை அர்ப்பணித்தார். அரசனுக்கு முன்பாக அரசன் தகுதியற்ற நிலை என்று கண்டால் அங்கேயே கொன்று போடுவார். கொன்று போட்டால் பரவாயில்லை, என் மக்களுக்கு விடுதலை வேண்டும், என் மக்களை வாழ வைக்க வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்தார். மற்றவர்களுக்காக, தன்னுடைய மக்களுக்காக, மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்கின்ற எஸ்தர். அடுத்ததாக பிலிப்பியர்கள் நிருபத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். பவுலடிகளாருக்கு உதவி செய்வதற்காக பிலிப்பியர்கள் எல்லோரும் சேர்ந்து அனுப்பி இருக்கின்ற ஒரு அப்போஸ்தலர், ஒரு ஊழியர். அவர் பவுலடிகளார் மூலமாக சொல்லப்படும் பொழுது அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு தன்னையே அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிப்பு வாழ்விலே தன்னுடைய உயிரையும் கொடுக்க வேண்டிய நிலை வந்தாலும் வேலை செய்தார். அவனை நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இறுதியாக நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ வேத பாடத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை அழைக்கின்றார். அந்த 10வது அதிகாரம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வாசித்தோம் என்றால் நம்ம எல்லோருக்கும் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை எப்படி அழைத்தார், எப்படி ஆற்றுப்படுத்தினார், எப்படி அவர்களை வழிநடத்துகின்றார் என்பது நன்றாக தெரியும். முதலிலே 12 சீடர்களை அழைக்கின்றார். 12 பேர் தெரியுமா எல்லாருக்கும்? 12 சீஷர்கள் பேர். அந்த 12 சீஷர்களையும் பேதுருவின் தம்பி அந்திரேயா, யாக்கோபின் தம்பி யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, அடுத்து மத்தேயா, யாக்கோபு 2வது யாக்கோபு 3வது, அடுத்தது ததேயு, சீமோன், கடைசியா யூதாசன் சொல்லுவாங்க. யூதாசுக்கு பதிலாக மத்தேயு. இந்த 12 பேர் அவரோடு சேர்ந்து பவுல் அடிக்கிறார். இந்த சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரங்களை கொடுத்து, அசுத்த ஆவிகளின் மீது அதிகாரத்தை கொடுக்கின்றார், நோய்களை குணமாக்கும் அதிகாரத்தை கொடுக்கின்றார், அவரோடு இருப்பதற்கு என்று அழைக்கின்றார். இந்த நிலையில் அவர்கள் எல்லோரையும் சொர்க்க ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று அனுப்புகின்றார். அனுப்பும் பொழுது ஓநாய்களுக்கு மத்தியிலே உங்களை அனுப்புகிறேன், ஓநாய்களுக்கு மத்தியிலே உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் சென்று எந்த வீட்டிலே, நீங்கள் எந்த ஊரில் சென்றாலும் அந்த ஊரிலே ஒரு வீட்டிலே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது அவர்களை வாழ்த்துங்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள். நீங்கள் வாழ்த்தும் பொழுது அந்த வாழ்த்துதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அது கொடுக்கப்படவில்லையே, அது உங்களிடம் திரும்பி வந்துவிடும் என்று சொல்கிறார். அவர்களை ஆற்றுப்படுத்தி தைரியப்படுத்தி அனுப்புகின்றார். அனுப்பிய பிறகு இறுதியாக ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகள், எப்படிப்பட்டவனெல்லாம் என்னுடைய ராஜ்யத்திலே, சொர்க்க ராஜ்யத்திலே, ஆண்டவர் தந்தையின் ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். தந்தையானவன் தன்னுடைய மகனையும் மகளையும் அதிகமாக நேசித்தார், அவன் சொர்க்க ராஜ்யத்தில் தகுதியற்றவன்.
மகனானவன் தாயிடமோ தந்தையிடமோ என்னை விட அதிகமான அன்பு வைத்திருந்தால் அவன் சொர்க்க ராஜ்யத்துக்கு லாயக்கில்லாதவன் என்று சொல்லுகிறார். தன் உயிரை காத்துக்கொள்ள நினைப்பவன் அதை இழந்து விடுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன் சிலுவையை சுமந்து கொண்டு அன்றாட தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்ல வேண்டும். தன்னுடைய சிலுவையை சுமக்காமல் என்னை பின் செல்ல நினைப்பவனும் சொர்க்க ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை ஏற்றுக்கொள்பவன், என்னை ஏற்றுக்கொள்வோம், உன்னை ஏற்றுக்கொள்வோம், என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்வோம், பிதாவை ஏற்றுக்கொள்கிறான். அதே போன்று தீர்க்கதரிசி இறைவாக்கினர் என்ற பெயரால் என்பதற்காக அவர் ஒருவரை நீ ஏற்றுக்கொண்டால் தீர்க்கதரிசிக்கான வெகுமானம் உனக்கு கொடுக்கப்படும். அதே போன்று நீதிமான் என்ற நிலையில் நீதிமான் என்பதற்காக நீ அவனை ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்குரிய பரிசை நீ பெறுவாய். இந்த சிறார்களிலே என்னுடைய சீசர்கள் மத்தியிலே சீசர்களில் யாராவது ஒருவரை நீ ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ஒரு கிளாஸ் கொடுத்த தண்ணி கொடுத்தேனாலும் அதுக்கான பரிசை நீ பெறாமல் போக மாட்டாய் என்று சொல்றாங்க. அந்த சொர்க்க ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட தகுதிகள் வேண்டும் என்பதை ஆண்டவர் அழகாக சொல்லுகின்றார். உறவை இழத்தல், தாயையோ தந்தையோ மகனையோ மகளையோ மாமியாரையோ மாமனாரையோ பெரிதென கருதாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். இங்க எல்லாரையும் ஒதுக்கி தள்ளி சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்யாண நேரத்தில் திருமணத்தின் பொழுது மனைவி ஒருவன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லுவாங்க. அன்னைக்கு தாய் தந்தையை விட்டு தாய் தந்தை இருந்தாலும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றதில்லை. அதே போன்று இங்கே கூட சொல்ல போனால் தாய் தந்தையரை பெரிதாக மதிப்பவன் சொர்க்க ராஜ்யத்திற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் தாய் தந்தையரை நீ மறந்து அவங்களை விட்டு அவங்கள கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இயேசு கிறிஸ்துவுடைய கோட்பாடுகள் உன்னுடைய வாழ்விலே பெரிதாக இருக்க வேண்டும். சொர்க்க ராஜ்யத்தின் கோட்பாடுகள் பெரிதாக இருக்க வேண்டும். சொர்க்க ராஜ்யம் என்றால் என்ன என்பதை நாம் கேட்கிறோம். கடவுளுடைய ராஜ்யம். கடவுளுடைய ராஜ்யத்திலே கடவுள் ஆளுகின்றார் என்றால் நீதியும் நேர்மையும் தழைத்து ஓங்கும். அந்த நீதியும் நேர்மையும் நிலைத்திருக்க உன்னுடைய தாயும் தந்தையும் எதிராக இருந்தார்கள் என்றால் அவர்கள் உனக்கு எதிரிதான். எதிரிகள் உன்னுடைய வீட்டிலே இருக்கின்றார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய கோட்பாடுகளை அவருடைய சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் என்றால் போதும். அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது என்பது மிகவும் கடுமையான காரியம். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தவர்கள் எல்லோரும் மிகவும் லகுவான வாழ்க்கையை தெரிந்து கொண்டவர்கள் என்பதல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்களாக வாழ்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். எந்த விதமான துன்பமும் கஷ்டமும் இல்லை என்பதல்ல. ஆண்டவர் சொன்ன மாதிரி உலகத்தில் உனக்கு உபத்திரவம் உண்டு. அந்த உபத்திரவத்தின் வழியில சொல்லப்பட்ட எத்தனையோ விதவிதமான உபத்திரவங்கள் வருகின்றன. ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி செல்கின்றவர்கள் மத்தியிலே சொல்ல போனால் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பென்சல் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் சிலுவை என்றால் நம்ம எல்லோரும் இன்றைய நிலையில் சொல்ல போனால் மக்கள் மத்தியில மக்கள் எல்லாருக்கும் முன்னாடி வெட்கம் இல்லாம அவமானத்தை தாங்கி துன்பங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உதாசீனப்படுத்தப்பட்டாலும் ஆண்டவருக்காக அந்த நிலையிலும் ஏற்றுக்கொண்டு அனைவராலும் வெறுக்கப்படுகின்ற நிலையிலும் இன்னைக்கு வந்து சொல்லக்கூடாது, நீங்க எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்ற அரசாங்கமும் இருக்கிறது. நீங்க எல்லாருமே இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல. அப்படிப்பட்ட வெறுக்கப்படுகின்ற நிலை ஏற்பட்டாலும் சரி அதையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார். அவருடைய ராஜ்யத்திலே நீதி நிலைத்திருக்கும். அவருடைய ராஜ்யத்திலே அவருடைய அதிகாரம் மட்டுமே இருக்கும் என்று அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நாம் யார் படிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்.
துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுதல், தன் சிலுவையை ஏற்றுக்கொள்ளுதல். மூன்றாவதாக இறை அரசுக்காக வாக்குறுதி கொடுக்கின்றார். ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த யாரையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் எப்படிப்பட்ட வெகுமானத்தை நீ பெறுவாய் என்று சொல்கின்ற ஆண்டவர் அதற்கு முன்பாக தன்னுடைய வாழ்வை காத்துக்கொள்ள நினைப்போம், அதை இழந்து விடுவான் என்று சொல்கிறார். தன்னுடைய வாழ்வை, ஜீவனை காத்துக்கொள்ள நினைக்கின்றவன் அதை இழந்து விடுவான். அதை இழந்து விடுகின்றவன், எனக்காக என் பேரை இழந்து விடுகின்றவன் அதை காத்துக் கொள்கிறார் என்று சொல்லும் பொழுது, இந்த உலக வாழ்விலே நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு நாம் வாழும் வாழ்க்கையிலே வாழ்ந்து முடித்த பிறகு நிலையான வாழ்வை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகின்றார். அந்த நிலையான வாழ்வு தான் நாம் எதிர்பார்க்க வேண்டிய வாழ்வு. அதனால ஆண்டவர் இயேசு சொல்றாரு, உடலை மட்டும் கொள்ளுவோருக்கு பயப்படாதீர்கள், உடலை மட்டும் கொள்ளுவோருக்கு பயப்படாதீர்கள், உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவருக்கு அஞ்சுங்கள். ஆண்டவருக்கு அஞ்சுங்கள், அவருடைய பாதையிலே நடங்கள், அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள், அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட உங்களையும் நீங்கள் அர்ப்பணித்து வேலை செய்யுங்கள் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். ஆத்மீயமான சகோதர சகோதரியே, எஸ்தரை போன்று என் உயிர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் பரவாயில்லை, நான் அரசனிடம் கேட்கப் போகிறேன், கேட்பேன், நீதி கேட்பேன் என்று கேட்ட நீதி கிடைக்க அவளை அர்ப்பணித்தாள். அதனால் யூதர்கள் வாழ்ந்தார்கள். இல்லையே, அந்த ஒரே நாளிலேயே யூதர்கள் எல்லோரையும் அழிக்க ஆமான் திட்டமிட்டிருந்தார். இதே போன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். பவுல் அடிகளார் சொல்வது போல, அவருடைய சிஷ்யனாக அவர் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது, சிறைச்சாலையில் அவருக்கு பணிபுரிவதற்கென்று சட்டத்திற்கு விரோதமாக வந்த சீஷனை பற்றி மிகவும் பெருமையாக பேசுகின்றார். அவன் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படுவதற்காக என்று, நீதியை நேர்மையை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று தன்னுடைய உயிரையும் தியாகிக்க ஆயத்தமாக இருந்தார். இறக்கும் தருவாயில் இருந்தார். இறக்கும் தருவாயில் இருந்தவனை ஆண்டவர் பாதுகாத்தார். அவனை மட்டுமல்ல, என்னையும் பாதுகாத்தார் என்று பவுலிடம் பெருமைப்படுகின்றார். இதே போன்று பிரியமான சகோதர சகோதரியே, சொர்க்கராஜ்யத்தை பற்றி பேசணும், நிறைய பேசிட்டே இருக்கலாம். பெரும்பாலும் எல்லாருமே என்ன நினைக்கணும், அவர் வீட்டிலே கூட நான் பெரியவர், நான் சொல்றது மற்றவங்க எல்லாம் கேட்கணும், நான் எனக்கு எல்லாம் தெரிந்தவன் என்று நினைக்கும் பொழுது உன்னுடைய ராஜ்யம் நிறுவப்பட வேண்டும் என்று நீ நினைக்கிறார். உன்னுடைய ராஜ்யம் நிறுவப்பட வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யம் எங்கோ பறந்து போய்விடுகிறது. ஆண்டவருடைய ராஜ்யம் நிறுவப்பட வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல எங்கள் மத்தியிலும் செய்யப்படுவதாக என்று கற்றுக் கொடுத்த ஆண்டவர், அவர் கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் ஆண்டவருடைய மகிமை விளங்க தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து உயிரையும் கொடுத்த உயிரை ஆண்டவர் திரும்பி தர உயிர் தர தன்னை அர்ப்பணித்தார். ஆண்டவருடைய மகிமை விளங்க தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்தார். ஆண்டவருடைய மகிமை விளங்க பிரியமான சகோதர சகோதரியே, நீயும் நானும் நம்மை அர்ப்பணித்து வாழ ஆண்டவர் அழைக்கின்றது. நல்ல நாளிலே நம்மையும் அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட நமக்கு அருளை வேண்டி, கிருபையை வேண்டி, ஆவியானவர் வல்லமையை வேண்டி இந்த நேரத்தில் வாரங்கள் சொல்லுவோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகவலை இந்த அருமையான நாளையும் நீங்கள் ஆசீர்வதித்து, அடியாதவர்கள் உங்களுடைய ராஜ்யத்தை பற்றி பேசி, உங்களுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலைத்திருக்க, உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழ்கின்ற வழிகளை எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பெரிதென கருதாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய மகிமை விளங்க உங்களுடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்பட தன்னுடைய உயிரையே கொடுத்தது போல, எவர் எல்லாவற்றையும் துச்சமாக கருதி தன்னுடைய உயிரையும் துச்சமென கருதி உங்களுடைய மகிமை மட்டுமே விளங்க தன்னை அர்ப்பணித்தது போல நல்ல தகவலை நாங்களும் எங்களது வாழ்க்கையிலே உங்களுடைய மகிமை விளங்க, உங்களுடைய மகிமை மட்டுமே விளங்க எங்களை அர்ப்பணித்து வாழ, எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய மகிமை விளங்க காரணங்களாக இருக்கும், காரியங்களாக இருக்க சிறந்த வேண்டும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து
பிதாவே ஆமென். பசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலமான பரவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் இன்று வென்று சதா காலம் நம் அனைவரோடும் நாம் வேண்டிக் கொண்ட காரியங்களோடும் நிறைந்திருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார்.